கெட்ட எண்ணத்தோடு பரோபகாரமே ஏன் இக்காரியத்தை செய்திருக்க கூடாது? யோசியுங்கள் கோட்டார் அவர்களே, யோசியுங்கள். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். குற்றவாளி குழிப்பணத்தை தோண்டி எடுத்து ஒப்பாரி வைக்கிறார். நான் மீண்டும் திட்டவட்டமாக கூறுகிறேன், ஜெனரல் ஆஸ்பத்திரியில் பிரேத கிடங்கு பற்றி எறிந்ததற்கு காரணம் தற்செயலாக ஏற்பட்ட தீ விபத்து தானே தவிர மற்ற எந்த நாச வேலையும் அல்ல. இது குறித்து நான் சமர்ப்பித்த ஃபயர் ஆபீசரின் அத்தாட்சியை கனம் கோட்டார் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஐ அட்மிட் யுவர் பாயிண்ட். மிஸ்டர் கணேஷ், நீர் சொல்வதற்கு தகுந்த ஆதாரம் எதுவும் கிடையாது. அது கிடக்கட்டும். அப்படியானால் நீர் இன்னும் பரோபகாரம் உயிரோடு இருப்பதாகத்தான் கருதுகிறீரா? ஆமாம் கோட்டார் அவர்களே, நிச்சயமாக பரோபகாரம் உயிரோடு இருப்பதாகத்தான் நான் நம்புகிறேன். வேண்டுமானால் ஒரு 10 நாட்களுக்கு என்னை பரோலில் வெளியே அனுப்பி வையுங்கள். அந்த பரோபகாரம் பாதாளத்தில் மறைந்திருந்தாலும் உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். நடைமுறைக்கு ஒத்து வராத பேச்சு. மிஸ்டர் கணேஷ், இதை தவிர இந்த வழக்கு சம்பந்தமாக வேறு ஏதாவது நீர் சொல்ல வேண்டி இருக்கிறதா?